எல்லாருக்கும் வணக்கம்பா. நம்ம ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டோடைய ஜிகே பார்த்துட்டு இருக்கிறோம். இது ரெண்டாவது பார்ட் 2 வீடியோ. இதுல வினாக்கள் 24 இருந்து 45 வரைக்கும் பார்க்கலாம். வினா எண் 24. இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் %% மட்டுமே அமைச்சர்களை கொண்டிருக்க முடியும். அதாவது பிரதமர் உட்படன்னு சொல்றாங்க. அதிகபட்சம் 15% உறுப்பினர்கள் தான் இருக்க முடியும் அமைச்சர்களா. ஒட்டுமொத்தமா எம்எல்ஏக்களோ, மாநிலங்களிலும் சரி எம்எல்ஏக்களோ இல்ல பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களோ எவ்வளவு பேர் இருந்தாலும் அதுல இருக்கிற 15% தான், பிரதமர் உட்பட 15% தான் அமைச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 25. கூற்று விலா எலும்பு கூடு 12 இணைகளை கொண்டதுன்னு சொல்றாங்க. சரிதான், 12 இணைகள் தான் இருக்கு. இதில் முதல் 7 விலா எலும்புகள், அந்த முதல் 7 விலா எலும்பு வரிசை இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு உண்மை விலா எலும்புன்னு சொல்றாங்க. சரி, 1ல இருந்து 7 வரைக்கும் உண்மை விலா எலும்புன்ட்டும் 8, 9, 10 அந்த 8, 9, 10 வந்துட்டு பொய் விலா எலும்புகள்னும் 11, 12 மிதக்கும் விலா எலும்புகள்னு சொல்றாங்க. இப்போ ஆன்சர் வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். 25க்கு ஆன்சர் டி. அடுத்து 26. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் கேட்கிறாங்க. ஆசாரக்கோவைன்னா நல்லொழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். ஆசாரக்கோவை ஆசிரியர் வந்துட்டு பெருவாயின் முள்ளியார், அவங்க கயத்தூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவங்க. 27. இந்திய அரசாங்கத்தால் 1991 டேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. 1991 புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திருப்பாங்க, எல்பிஜி அப்படின்ட்டு. இதை ராவ் மன்மோகன் மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். இது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு வருஷமா பார்க்குறோம். அதிகமான எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து 28. விதி 100 அடிப்படையில் முடிவு வாக்கு செலுத்தும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. குடியரசு துணைத் தலைவர். அது இங்கிலீஷ்ல காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மசோதா வந்து அந்த ராஜ்யசபாவில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 101 பேர் இருக்காங்க. தலைவராக இருக்கிற அந்த குடியரசு துணைத் தலைவர் தவிர்த்த இன்னும் வந்து 100 பேர் வந்துட்டு இருக்காங்க. சமமான வாக்கு வந்துட்டு அந்த பில்லுக்கு வந்துட்டு விழுது அப்படின்னு வச்சுக்கலாம். 50 பேர் போடுறாங்கன்னா இன்னும் ஒரு வாக்கு போட்டுதான் அது வந்துட்டு சக்சஸா இல்லை ஃபெயிலியரான்னு தெரியும். அந்த ஓட்டு போடுற ரைட்ஸ் வந்துட்டு குடியரசு துணைத் தலைவருக்கு இருக்கு. அவர் அந்த வாக்கு வந்துட்டு எதுக்கு வேணும்னு போடலாம், வேணான்னு போடலாம். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அந்த வாக்குக்கு பேர் முடிவு வாக்கு, இங்கிலீஷ்ல காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்றாங்க. அதை போடுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசு துணைத் தலைவருக்கு இருக்கு. அடுத்து 29. நமது உடலில் மிக சிறிய எலும்பு அங்கவடி எலும்பு. நமது உடல்ல இருக்கிற மிக சிறிய எலும்பு அங்கவடி எலும்பு. மிக நீண்ட எலும்பு அப்படின்ட்டு பீமர் எலும்பு, தொடை எலும்பு சொல்றாங்க. ஆன்சர் வந்துட்டு 1, 2 ரெண்டுமே சரிதான். அடுத்து 30. 1969 குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்த போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த யார் குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார்? அந்த நேரத்துல யார் வந்துட்டு குடியரசுத் தலைவரா அந்த பதவி வந்து வகிச்சாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதயத்துல்லா அப்படின்ட்டு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஒருத்தர் குடியரசுத் தலைவராக வந்துட்டு ஆக்டிங் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அது எந்த வருஷம்னா 1969. அடுத்து 31. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது? ஜெனீவாவில் இருக்கு. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா ஜெனீவாவில் இருக்கு. அடுத்து 32. குடியரசுத் தலைவர் பற்றிய சரியற்ற இணையை காண்க. சரி இல்லாதது கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, இந்திய குடிமகனா இருக்கணும், சரிதான். 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதுவும் சரிதான். முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், அதுவும் சரிதான். இவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பவர், இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் இந்திய தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்டர்னி ஜெனரல் சொல்றாங்க. அட்டர்னி ஜெனரல் கிடையாது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். 2 பேரும் மாத்தி மாத்தி பதவி பிரமாணம் பண்ணிக்குவாங்க. இந்த பதவி பிரமாணம் எப்படி வயசு ரொம்ப முக்கியமானதோ அது மாதிரி ஒருத்தவங்களுக்குமான வயசு பார்த்தோம்ல, 21 வயசு, 25 வயசு, 30 வயசு, 35 வயசுன்ட்டு அது மாதிரி பதவி பிரமாணம் யார் யாருக்கு பண்ணி வைக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல அதிகபட்சமா கேட்கறாங்க. அடுத்து 33. வாக்கியம் 1. அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் 1994 சொல்றாங்க. 1994 இல்ல, 1974. அடுத்து வாக்கியம் 2. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 சொல்றாங்க. அது சரிதான். அப்ப ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. அடுத்து 34. கூற்று விதி 62 நாட்டின் 2ஆம் பதவியான துணை குடியரசுத் தலைவர் வந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலாந்து நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே தப்பு. அவருக்கு ஆர்டிகல் வந்து குடியரசுத் தலைவருக்கு 62 வரைக்கும் வந்துடும். அதனால வந்துட்டு துணை குடியரசுத் தலைவருக்கு அந்த ஆர்டிகல் விதி 62 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இது இங்கிலாந்துன்னு சொல்றாங்க. இங்கிலாந்து கிடையாது, அமெரிக்காவில இருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே தப்பு. 34க்கு ஆன்சர் டி, ரெண்டுமே தப்பு. 35. தாவரங்கள் ஒளி சேர்க்கை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. இன்ஜன் ஹவுஸ் அப்படின்ட்டு. இன்ஜன் ஹவுஸ் ஜோசப் பிரெட்ஸ்லி. நம்ம ஏற்கனவே அந்த காத்து ஒரு கலவன்னு சொல்லி படிச்சிருந்தோம். லாவாய்சியர் அந்த காத்துக்கு ஆக்சிஜன் பேர் வச்சாருன்னு படிச்சிருந்தோம். ரூதர்ஃபோர்ட் கூட நம்ம நைட்ரஜனை கண்டுபிடிச்சாருன்னு படிச்சிருந்தோம்.
சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஜின் ஹவுஸ், ஆப்ஷன் ஏ. அடுத்து 36 வாக்கியம் 1. குடியரசுத் தலைவரின் தேர்தலின் போது 50 உறுப்பினர்கள் முன்மொழியவும் 50 உறுப்பினர்கள் வழிமொழியவும் வேண்டும் சொல்றாங்க. சரிதான். உங்களுடைய 10ஆம் வகுப்பு புக்ல பழைய எடிஷன்ல 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணும் சொல்லியிருப்பாங்க. அது தப்பு. புக்ல திருத்தி 50 பேர் தான் முன்மொழியணும் 50 பேர் தான் வழிமொழியணும். புத்தகத்துல தப்பா இருக்கு, அதை திருத்திங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது 10 உறுப்பினர்கள் முன்மொழியவும் 10 உறுப்பினர்கள் வழிமொழியவும் வேணும்னு சொல்றாங்க. அது 10 பேர் இல்ல, 20 பேர். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் 20 உறுப்பினர்கள் முன்மொழியணும் 20 உறுப்பினர்கள் வழிமொழியணும். 1 மட்டும்தான் சரியா இருக்கு, 2 தப்பா இருக்கு. 37 காட்டுடைய எத்தனாவது சுற்று உருகுவே சுற்றுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. காட்டுடைய 8வது சுற்று உருகுவே சுற்றுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி. 38 விலங்கு செல்களுக்கு மட்டுமே உரிய பண்பு. எது விலங்கு செல்ல மட்டுமே இருக்கும் அப்படின்னா சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்ல மட்டும்தான் இருக்கும். அதோட வேலைன்னா செல் பிரிதலுக்கு பயன்படும். அது மாதிரி தாவர செல்ல பசுங்கனியும் காணப்படும். அப்ப 38க்கு ஆன்சர் சி, சென்ட்ரியோல்கள். அடுத்து 39 வாக்கியம் 1. செக் என்பதன் தமிழ் சொல் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் என்பதன் தமிழ் சொல் வரை ஓலை. ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி, கூற்று 1 2 வாக்கியம் 1 2 சரி. அடுத்து 40 குடியரசுத் தலைவரின் அலுவலக கட்டிடமான ரெட்ரீட் கட்டிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. சிம்லால இருக்கு. குடியரசுத் தலைவருக்கு நிரந்தரமான ஒரு அலுவலகம் அப்படின்னா அது டெல்லியில இருக்கு. ராஷ்டிரபதி பவன் அப்படின்ட்டு. ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லயும், ரெட்ரீட் கட்டிடம் அப்படின்னு சிம்லாவிலையும் வந்துட்டு அவங்களுடைய குளிர்காலத்துக்கு ஒரு ஆஃபீஸாகவும் கோடை காலத்துக்கு ஒரு ஆஃபீஸாகவும் வந்துட்டு செயல்படுது. நம்ம கிட்ட கேட்கறது ரெட்ரீட் கட்டிடம் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. அது சிம்லால இருக்கு. அடுத்து 41 பஜாஜ் நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. பஜாஜ் நிறுவனத்தோட தலைமையிடம் பூனேல இருக்கு. பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையிடம் புதுடெல்லியில இருக்குன்றாங்க. பாரத ஸ்டேட் வங்கியோட தலைமையிடம் மும்பையில இருக்கு. அப்ப ரெண்டுமே தப்பு தான். 41க்கு ஆன்சர் டி 1 2 சரி அல்ல. 42 நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்டப்பிரிவு கொடுக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆர்டிகல் 53ல 2 ஆப்ஷன் பி. குடியரசுத் தலைவர் தான் அந்த பாதுகாப்பு படையோடைய தலைமை தளபதியா இருக்காரு. அதுக்கான ஆர்டிகல் 53ல 2. அடுத்து 43 பழவேற்காடு என்பது கீழ்கண்ட யாரின் தலைமையிடமாக திகழ்ந்ததுன்னு கேட்கிறாங்க. டச்சுக்காரர்களுக்கு பழவேற்காடு தலைமையிடமா இருந்துச்சு. டேனியர்களுக்கு தரங்கம்பாடியும், பிரெஞ்சுக்காரர்கள் நம்மளுக்கு தெரியும் பாண்டிச்சேரி, சந்திரநாகூர் இதெல்லாம் இருந்து. ஆங்கிலேயருக்கு நிறைய இருந்துச்சு. நம்ம சூரத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னை, மும்பை, கல்கத்தா, அது மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க தலைமையிடமா வச்சு செயல்பட்டாங்க. அடுத்து 44 குடியரசுத் தலைவர் ஆட்சி இதுவரை அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்கறாங்க. கேரளாவில், பஞ்சாப்ல 9 முறை பண்ணியிருக்காங்க. 44க்கு டி. 45 கூற்று நாளமில்லா சுரப்பியான கணையம் சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. நாளமில்லா சுரப்பியான கணையம் சிறுநீரகத்துடைய மேல் பகுதியில் அடிவயிற்றில் இருக்கு. அது தப்பு. காரணம் நாளம் உள்ள சுரப்பியான தைமஸ் மார்பு கூட்டில் அமைந்துள்ளது. அடுத்து வந்துட்டு கூற்று 2ல வந்துட்டு நாளம் உள்ள சுரப்பியான தைமஸ் மார்பு கூட்டில் அமைந்துள்ளது. தைமஸ் மார்பு கூட்டில தான் இருக்கு. அது ஆனா நாளம் உள்ள கிடையாது, அதுவும் நாளம் இல்லாதான். அப்ப கூற்று காரணம் 2மே தப்பு. 45க்கு ஆன்சர் டி. ஓகே, நம்ம இந்த ஆன்லைன் டெஸ்ட் 2 ஜிகே பிரீஃபான வீடியோ பார்த்துருக்கோம். கேள்வி எல்லாமே ரொம்ப கம்மியான பாடத்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். ரொம்ப எளிமையான கேள்வியாக தான் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்லையும் வந்துட்டு இப்போ 4 டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 4மே புது டெஸ்ட் கம்மியான டெஸ்ட்ல இருந்தா எடுக்கிறோம். அடுத்து 4 டெஸ்ட் முடியும் போது இந்த 4 டெஸ்ட் நம்ம திரும்ப படிச்சுட்டு ரீகால் பண்ணிடலாம். அடுத்து 5வது ஒரு டெஸ்ட், புது டெஸ்ட், அது மாதிரி போகலாம். தொடர்ந்து நம்ம டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். படிச்சுட்டு இது மாதிரி பிரீஃபாக நம்ம சொல்லும் போது அதை கொஸ்டின்ல எழுதி வைக்கிறது, இது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போதே நம்ம ஈஸியாக போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நன்றி.